அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பட்டாக்கத்தி அரிவாள் துப்பாக்கியின் பாதைக்கு தமிழ்நாட்டை கொண்டு சென்றிருக்கிறது திமுக அரசு என்றும் அதற்கு தனது கண்டனம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் அமைதி வளம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த தமிழகத்தை பட்டாக்கத்தி அரிவாள் துப்பாக்கியின் பாதைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது இந்த அரசு என்று முதலமைச்சர் தலைமையிலான அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். இதே ராணிப்பேட்டை மாவட்டத்திலே, அதாவது இப்பொழுது துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தைச் சேர்ந்த திமுக கவுன்சிலர் பாபு துப்பாக்கி வைத்திருந்த பொழுது இந்த அரசை நான் எச்சரித்தேன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், ஆனால் துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? ஒன்றுமே இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் முதலமைச்சர் ரோட் ஷோவிலும் போட்டோ ஷூட்டிலும் இருக்கக்கூடிய கவனத்தை சட்டம் ஒழுங்கை நிர்வகிப்பதிலோ மக்களை காப்பதிலோ துளியும் அக்கறை காட்டுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கின்றார். பாமக மாவட்ட இளைஞரணி நிர்வாகி சக்கரவர்த்தி கொலை வழக்கிலே தொடர்புடைய அனைவரின் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், கள்ள துப்பாக்கி அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்பதை விசாரிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரத்தை அடியோடு ஒழித்திட வேண்டும் என முதலமைச்சரை வலியுறுத்துவதாக அரக்கோணம் அருகே இருக்கக்கூடிய அந்த சோளிங்கர் பாமக இளைஞரணி மாவட்ட செயலாளர் துப்பாக்கி சூடு கொலை சம்பவத்தை கண்டித்து இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.